அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ நாளைக்கு வந்து சண்டே ப்ரொமோனா நமக்கு வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம சுவாமி வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு கோர்ட்டில் வந்து வெண்ணிலா வந்து யாருக்கு சாதகமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு விஜய் சாதகமாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாளைக்கு ப்ரொமோ வந்து விஜய் விடுதலை ஆகிற ப்ரொமோ வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அதை தான் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நைட்டு வந்து நமக்கு எடிட்டர்கிட்டேருந்து ஒரு செம்ம போஸ்ட் வர்றதுக்கு, எடிட்டர்கிட்டேருந்து செம்ம விஷயம் வர்றதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிரும் பார்க்குறேன். கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நடக்கத்தான் போகுது. ஆனால் விடுதலையாவது உறுதி. ப்ரொமோவிலே நமக்கு வந்து உறுதிப்படுத்திடுவாங்க. விஜய் வந்து விடுதலை அப்படிங்கிறது ப்ரொமோவிலே வந்து விடுதலையாக்கி உறுதிப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த வீக்கெண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் விஜய் விடுதலை ஆயிட்டாரு அப்படின்னா அது யாரால் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. காவேரியாலையா, காவேரி கூப்பிட்டு வந்த வெண்ணிலாவாலையா, இல்லை நிவீன் கூப்பிட்டு வந்த பசுபதி ஆலையா, இல்லை குமரன் கூப்பிட்டு வந்த நம்பிராஜன் ஆலையா, இவங்க மூணு பேரும் மூணு திசையில் இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு யார் வந்து இவங்களை விஜய் வந்து விடுதலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுதான் முக்கியமான சீனு. வீக்கெண்டில் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நாளைக்கு ப்ரொமோ விஜய் விடுதலை அப்படிங்கிறது வரும். பயங்கர ஹாப்பியான நியூஸ் தான் வரப்போகுது. செம்மையாக இருக்கும் ப்ரொமோ அப்படிங்கிறதுல. நம்ம மக்கள் இந்த மாதிரிலாம் ப்ரொமோ வந்தால் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இல்லையா? சண்டே ப்ரொமோ நமக்கு மகாநதியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங்